ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸில் நீங்களே ஒரு 28லேருந்து 30 டேஸ்க்குள்ளே மெக்கு சிவிலு ட்ரிபிள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா எனஃபாகவே இருக்கீங்க. சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வேகன்சி கம்மி. மெக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ கையில் கிடச்சும் வாய்க்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி ஏற்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பட் நோட்டிஃபிகேஷனில் வரல. பட் அது எனி டைம் வேணால் வரலாம். ஏற்கனவே நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு லாஸ்ட் இயர் சேர்த்தனால ஒரு பிரசிடென்ட் நம்ம கையில் தெளிவாக இருக்குது. ஸோ அதில் டிஎம்பி சேர்த்திடலாம். அப்படி சேர்த்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அவரேஜாக பண்ணிட்டோ நல்லா பண்ணலை ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் அதுக்கான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 30 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சார் பண்ணலாம், நான் 30 டேஸ் படித்தா பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிட்டோம் இந்த டைமில், இல்லை இப்போ தான் படிக்கணும் அப்படின்னாலும் நமக்கான மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறாலும் நம்ம படிக்க முடியும். ஸோ இதில் வந்து வேகன்சிஸ் ரொம்ப ஹை. ட்ரிபிளையும் ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்லையும் இதுலேயும் சேர்ந்து அவங்க வந்து கூட சொல்லியிருக்க அந்த 135 கட் ஆஃப் மார்க்ஸ் தாண்டி ஒரு 200, 220, 250 வரைக்கும் போயிட்டாலே அது 450 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து வேகன்சிஸ், ஏஜ் இஷ்யூஸ் ப்ளஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ் இது மூணும் சேர்ந்து கிட்டத்தட்ட சில ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ்க்கு சர்வீஸ் கொண்டு வர அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு இது முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டைமும் கண்டிப்பாக முடியும். ஏற்கனவே உங்களுக்கு ஜிஎஸ் தெரியும், ஓரளவுக்கு டெக்னிக்கல் ஓரளவுக்கு படிச்சுட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் 100% போக முடியும். இதுக்கு வந்து நீங்கள் உட்காந்து பண்ண வேண்டியது பிளானு டைம் டேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ படிச்சுக்கிறீங்க, எவ்வளோ படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னி எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ போக போகிறோன்றதை நீங்கள் உட்காந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கான பிளான் எடுத்திங்கன்னா தான் முடியும். ஸோ அதுக்கான ஒரு ரைட் பண்ணுங்கள். அது அஸ் யூஸ்வல் யாருனாலையும் உங்களுடைய இது உள்ளேருந்து சொல்லித்தர முடியாது. நீங்கள் தான் உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். இந்த 1 hour நீங்கள் பிளான் பண்ணுறதே உங்களுக்கு பக்கத்தில் போயிடும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்ன்றது நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும். பண்ணினா கண்டிப்பாக ஒரு பெரிய ஜாப் உங்கள் கையில் வந்து கிடச்சிரும். ஸோ உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், தியரி புக் படிக்கணும், அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து கிளாஸஸ் பார்க்கணும், படிக்கணும். ஸோ என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இசிஇ மெக்கு சிவிலுக்கு எல்லாமே கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால் அது டெஸ்ட் பேட்சோ மெட்டீரியல்ஸோ ஹார்ட் காப்பி எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தெரியல நம்பர்ஸ் வச்சு 77089778 நம்பர் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதெல்லாம் விட உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப்பிங் இருக்கணும். மைண்ட் மேப்பிங் இருந்தால் தான் அது உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்ன தான் கிளாஸஸும் மெட்டீரியல் எல்லா கையில் இருந்தாலும் அதை படிக்கணும். ஸோ வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா பண்ணுங்கள். அதுக்கான ஒரு பிளான் பண்ணிவிட்டு உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு ஜிஎஸ்ல எவ்வளோ பண்ணணும், கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி 2 பேப்பர் எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜிஎஸும் ஒரு பேப்பரு, பழைய பேப்பர் எடுத்து எழுதலாம். ப்ளஸ் அதே தான் இதுவும். ஸோ நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் EEEEக்கும் போயிட்டுருக்குது. ஸோ ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வீட்டில் எழுதி பார்க்கறத விட கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்துடுவோம். ஸோ தமிழ் சுத்தமாக தெரியாது அப்படிங்கிற மாணவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கு, மற்றபடி உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. ஸோ இந்த 30 டேஸ்க்கு ஒரு வச்சுட்டு இந்த புக்கு படிக்கணும், இந்த ஏரியா படிக்கணும், இந்த டாபிக் படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 100% சிலபஸ் எப்போவுமே உங்களுக்கு 2 மாதம் இல்லை 2 வருஷம் கொடுத்தா கூட உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஜிஎஸ்லாம் வந்து எங்கே இருந்து வரும்னே தெரியாது. ஈவன் டெக்னிக்கலில் கூட அவுட் ஆஃப் சிலபஸ் 1 2 ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்துடலாம். ஏன்னா சிலபஸ்ன்றது அவங்க கொடுக்குறதான். பட் அதுலேருந்து வர எல்லாத்து எக்ஸாம்லேயும் வருது. ஸோ அதனால் அதுக்கான பிளான் வந்து நம்ம கையில் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு டைமிங் பத்தாது சார், 30 நாள் தான் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். சார் நமக்கு 300 நாள் கொடுத்தாலுமே நம்ம சிலபஸ் 100% படிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ஆல்வேஸ் ஒரு 90 to 95% தான் படிச்சுட்டு போக முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை பார்த்து பயப்பட வேணாம். ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.